நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுஞ்செய்தி தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைய இந்த வாரத்திலுமாக ஈசாக்கின் பிள்ளை வளர்ப்பு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளுக்காக ஈசாக்கை ஜெபித்ததை நாம் பார்த்திருந்தோம். 2 பிள்ளைகளை பிறந்தவுடனே ஈசாக்கு ஏசாவின் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். ஏனெனில் ஈசாக்கு வேட்டையாடி வரும் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதிலே ஈசாக்கு மிகுந்த விருப்பமுள்ளவனாக இருந்ததாக வேதம் கற்பிக்கிறார். அதற்கு பின் இதை பார்த்த ரெபெக்காள் யாக்கோபின் மேலே மிகுந்த அன்பு செலுத்துகிறார். தகப்பன் ஒரு பிள்ளை மேலும் தாய் ஒரு பிள்ளை மேலும் அன்பு செலுத்துகிறார். இந்த வேளையிலுமாக உணவுக்கு விருப்பமுற்றிருக்கும் ஈசாக்கு மூத்த மகனை அனுப்பி வேட்டையாடி நல்ல உணவு சமைத்து கொண்டு வா, என் கண்கள் இருளடைந்து விட்டன, நான் மரணமடையப் போகிறேன், எனவே நல்லா சாப்பிட்டு உன்னை ஆஸ்வதிக்கப் போகிறேன் என்று சாப்பாட்டின் மேல் பிரியம் வைத்து மூத்த மகனை மட்டும் அழைக்கிறார். இளைய மகனை அழைக்கவில்லை. இதை கேட்டுக்கொண்ட ரெபெக்காள் அவள் ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். தன் இளைய மகன் மேல் அன்பு கொண்டிருந்தனாலே இளைய மகனுக்காக அவள் சமைத்து ஆட்டு மயிர்த்தூள் அவன் மேல் போர்த்தி அவனை அனுப்புகிறான். அப்பொழுது பார்த்தால் யாக்கோபு என்ன சொல்கிறான் என்றால், இப்படி செல்வது தவறு என்று அவன் அறியவில்லை. தகப்பன் ஒருவனை கண்டுபிடித்து எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்றுதான் சொல்லுகிறார். இதே போல ஒரு நாள் இதற்கு முன்னாலே ஏசா வெளியிலிருந்து வரும்பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். எனக்கு கூழை கொஞ்சம் கொடு என்று கேட்டு வாங்கி கேட்டான். ஆனால் யாக்கோபு அதற்கு, உன் தலைமை பேரின் பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்பொழுதுதான் கொடுப்பேன் என்றான். இந்த பிள்ளைகளுக்குள் யார் இந்த பிரிவினையை ஏற்படுத்தியது? தம்பி தானே, அண்ணன் தானே என்ற உரிமை அங்கே இல்லை. சரி, தம்பி கொடுக்கவில்லை, தாயிடம் சொல்லுவோம், தகப்பனிடம் சொல்லுவோம் என்ற எண்ணம் ஏசாவிடத்தில் இல்லை. நான் சாகப் போகிறேன் என்கிறான். ஒருவேளை சாப்பிடாவிட்டால் செத்தா போய்விடுவார்கள் மனிதர்கள். எப்படி அவர்களுக்குள்ள பிரிவினையை தகப்பனும் தாயும் உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ரெபெக்காள் ஏசாவை போல யாக்கோபும் கானானிய பெண்களை திருமணம் செய்தவர்கள் கூடாது என்ற மனதில் வைத்து ஈசாக்கிடம் பேசி தன் சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஈசாக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் பொழுது வெறுமனே அவனை அனுப்புகிறான். ஈசாக்கு நன்றாக தெரியும், ஆபிரகாம் பெண் பார்ப்பதற்கு ஈசாக்கு பெண் பார்க்க அனுப்பிய போது இளையாசிரிடம் 10 ஒட்டங்களையும் பல துணிமணிகளையும் புது துணிமணிகளையும் ஆபரணங்களையும் அணிகலன்களையும் அனுப்பி வைத்தார். அதையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்தார். ஆனால் ஈசாக்கை அனுப்பும்போது எதையும் கொடுத்து அனுப்பவில்லை, வெறும் கையோடு என்று சொல்லப்படுகிறது. அதே போல இளையசார் அந்த பெண் வர மறுத்துவிட்டால் நான் உன் மகனை அழைத்து செல்லலாமா என்று கேட்கிறார் ஆபிரகாமிடத்தில். ஆபிரகாம் சொல்கிறார், அந்த இடத்துக்கு மட்டும் மகனை அழைத்து செல்லாதே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இடத்துக்கு ஈசாக்கு தன் மகனை அனுப்பி வைக்கிறார். ஒரு வேலைக்காரர் கிடையாது, ஒரு கழுதை கிடையாது, ஒரு ஒட்டகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்கு உண்ண உணவும் எனக்கு உடுத்த உடையும் என்னை பாதுகாத்தும் நீர் சென்றினானால் நான் திரும்பி வரும் பொழுது 10 ஒரு பகுதியை உமக்கு அளிப்பேன் என்று அந்த இடத்தில் வாக்கு கொடுக்கிறார். அப்போது இவர்கள் இருவரும் சாப்பாட்டுக்கு எதுவும் கொடுத்து அனுப்பவில்லை, துணிமணிகளை மாற்று துணிமணிகளை கொடுத்து அனுப்பவில்லை, கையிலே பணம் கொடுத்து அனுப்பவில்லை, காப்பாற்றுவதற்கு உதவிக்காக ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பவில்லை. எப்படிப்பட்ட மனப்பாங்கு இந்த ஈசாக்கிடம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவன் ஏசாவின் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். ரெபெக்காள் சொன்னால், நீ போ, உன்னை ஆள் அனுப்பி நான் அனுப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னான். கடைசி வரைக்கும் ஆள் அனுப்பவில்லை. 20 வருடம் அங்கே யாக்கோபு இருந்தார். முதல் திருமணம் 2வது திருமணம் நடந்தது, யாரும் வரவில்லை. பிள்ளைகள் பெற்றான், யாரும் வரவில்லை. ரெபெக்காள் மரித்து போனாள், இறந்து போனாள், அவளுக்கு செய்தி சொல்லப்படவில்லை. ஏசா உன்னை கொன்று விடுவான் என்று ரெபெக்காள் சொன்னார். உன் தகப்பன் சாகும்பொழுதுதான் கொள்வான் என்று சொன்னார். தகப்பன் சாகவில்லையே, அதற்குள் ஏன் அவனை அனுப்ப வேண்டும்? இதுதான் ஈசாக்கின் பிள்ளை வளர்ப்பின் காரியம். நல்ல மனிதராக நாம் பார்த்து கொண்டது ஈசாக்கிடத்தில் தவறுகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும் நமது குடும்பத்திலும் பிள்ளைகளிடத்தை பாரபட்சம் காட்டுகிறோமா? ஆண் பிள்ளைகள் என்றால் தாயும், பெண் பிள்ளைகள் என்றால் தகப்பனும் செல்லம் கொடுப்பதை பார்க்கிறோம். மூத்த மகன் என்றால் தாயும், இளைய மகன் என்றால் தகப்பனும் செல்லம் கொடுப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பிள்ளை, நீ யார் பிள்ளை, அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா என்று கேட்டு பிள்ளைகளை சார்ந்திருக்க வைக்க கற்றுக் கொடுக்கிறோம்.
இதெல்லாம் பிள்ளை வளர்ப்பில் சரியில்லாத காரியங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஈசாக்கை பற்றி நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்த வேதம், அதே வேதம் ஈசாக்கும் ரெபேக்காலும் செய்த தவறுகளை இங்கே சுட்டி காட்டுகிறது. நாம் இந்த தவறுகளை நம் வீடுகளில் செய்கிறோமா, நம்முடைய இல்லங்களில் செய்கிறோமா? இன்றைக்கு குடும்பங்கள் மிகுதாக சிறிய குடும்பமாக மாறிய பின் இந்த தவறுகளை செய்யும் பொழுது பிள்ளைகள் எதிர்காலத்திலே பிரிந்து வாழ்கிறார். அவர்களுக்கு உறவுகள் இல்லாமல் போய்விடுவது. ஏசாவுக்கும் யாக்கோபும் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் யாக்கோபுடைய தேவனிருந்து அவனை ஆசிரியத்தை அழைத்து வரும் பொழுது பயந்து வருகிறான். ஏசா என்ன செய்து கொள்ளான் என்று. ஆனால் ஏசா எதுவும் செய்யவில்லை. அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். அப்படிப்பட்ட பாசமுள்ள ஏசாவை எப்படி ஈசாக்கும் ரெபேக்காலும் மாற்றினார்கள் என்பதை நாம் இதில் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோராகி நீங்களும் நானும் பிள்ளைகள் வளர்ப்பில் என்ன பங்கு என்பதை, எதை செய்யக்கூடாது என்பதை ஈசாக்கின் வழியாக ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.